நம்முடைய திரு துரைக்கருணா அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு துரைக்கருணா, இன்னைக்கு நம்ம முக்கிய செய்தியாக பார்த்துட்டு இருக்கிற விஷயம், நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றம் தடை எதுவும் கொடுக்கல. கருணையின் அடிப்படையில் இந்த 31 பேருக்கான பணி ஆணையை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது தான், அரசு பொறுப்பு குரல் எடுத்துக்கிட்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு செஞ்சது சரிதான் நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுல ஒரு ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொண்டு தங்களுடைய கட்சி நிகழ்வில் அங்கு பங்கேற்க வந்தவர்கள் ஒரு துரதிருஷ்டவசமா மரணம் அடைந்து விட்டார்கள். அது வந்து கட்சியின் சார்பில் அவங்க ஏராளமான நிதிகளை கொடுக்கலாம். அதை தாண்டி அந்த குடும்பத்தை எல்லோருமே அந்த 41 குடும்பத்தையும் இந்த தமிழக வெற்றி கழகம் தத்தெடுத்து அவருடைய எதிர்காலத்திற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்யலாம். அரசு சார்பாக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் என்னுடைய பார்வையா. இன்னொன்று, ஆட்சி கட்சியாக தார்மீக இருக்கிறதுனால அதே அந்த கடலூர், திருச்சி மாவட்டம் மண்டலங்கள்ல ஏராளமான தனியார் தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அந்த தனியார் தொழில் நிறுவனங்களோடு உங்களுக்கு ஒரு நிரந்தர பணிகளை அங்க அவங்க வாங்கி கொடுக்கலாம். ஆனா அரசு சார்பா என்ன இது வரைக்கும் நாம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, எங்காவது பெரிய லெவல்ல ஒரு விபத்து நடந்து துரதிருஷ்டவசமாக ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அனாதையா இருக்கிறது. எனவே அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி அப்படிங்கிற மாதிரி 1-2 பேருக்கு அது வந்து அரசியல் நிகழ்வை தாண்டி வேறு மாதிரியான நிகழ்வுகள், விபத்துகள், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது வந்து முதலமைச்சருக்கு இருக்கிற பிரத்யேக அதிகாரம் கூட அது இருக்கு. முதலமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையில கூட அதை பண்ணலாம். அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல கூட இடம் இருக்கிறது. ஆனால் இது போன்ற ஒரு பெரிய நிகழ்வு ஏற்பட்டு கட்சி நிகழ்வுகள்ல பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு அரசு சார்பாக ஒரு பணி நியமனம் என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. என்னன்னா, இதுல இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் நாங்க செய்வோம் அப்படிங்கிற பார்வையில தாவேகாவினர் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்பது ஏற்கனவே பல லட்சக்கணக்கானோர் வேலை வாய்ப்பு என்று இருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாடு அந்த தேர்வாணையத்துல எழுதி அரசு பணிக்காக காத்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல அது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சாவு நிகழ்ந்து அந்த அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு தனி கவனம் செலுத்தி இது போன்ற பணி நியமனங்கள் செய்வது என்பது ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்காது. ஹரிஹரன், இப்போ முதலமைச்சருடைய அரசியல் உரையை கவனிச்சிருப்பீங்க. நிறைய பாயிண்ட் நம்ம பேசியிருக்கோம். திமுகவும் அதிமுகவும் 1-2 பேரும் கூட்டு களவாணிகள் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் முதலமைச்சர் எடுக்கிறார். அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்காக பார்க்குறீங்களா, அது களத்தில் ஈடுபடுதுன்னு பார்க்குறீங்களா? அதை தாண்டி முதலமைச்சர் உரையில் நீங்கள் ஹைலைட்ஸாக பார்ப்பதும் உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய உரை வீச்சு, உடல் மொழி எல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு வித்தியாசமா பயங்கரமா தெரியுது. இன்னுமே விமர்சிக்கிறீங்களா? இல்ல, அதாவது என்னோட வழி தனி வழிங்கிற மாதிரி அவர் ஒரு தனி டிராக்ல போயிட்டு இருக்காரு. அவருடைய முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்த அந்த முதல் உரையிலிருந்து சட்டப்பேரவை உரை, அவருடைய நீட்சியா கரூர் உரை அப்படிங்கிற பாக்குற பொழுது மற்ற ஊர்களில் தேர்தல் பிரச்சார பயணம் என்பது வந்து திமுக அதிமுக இரண்டையும் ஒரு சமவெளியில் தான் வச்சிருந்தாரு. திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரியாக பிரகடனப்படுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுங்க, என் கையில ஆட்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. ஆட்சி மக்கள் கொடுத்துட்டாங்க. சரி, இந்த மக்களுக்கான விஷயங்களை நாம முன்னெடுக்கணும், இந்த மாநிலத்தை ஒரு முன்னிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தாம மீண்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்துல மிக கடுமையான வார்த்தை பிரயோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இப்படியுமா அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. இது இந்த தன்மை என்பது புதுசிலியா தமிழ்நாட்டுல இப்ப தமிழ்நாட்டுல எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா எந்த விமர்சனமும் வைக்காம பேசினா சரி, தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் பிரதான தலைவர்கள் வச்சே பார்த்திருக்கோம்ல. செல்வி ஜெயலலிதாவுடைய திருச்சி உரையை கேட்டிருப்பீங்க. திரு கருணாநிதி குடும்ப உறுப்பினர்களை பத்தி அவங்க எவ்வளவு பேசினாங்கன்னு பார்த்தோம். ஹரிஹரன், நம்ம கிட்டத்தட்ட நானுமே இந்த ஒரு 50 ஆண்டுகளாக இந்த பயணத்துல அரசியல் தலைவர்கள் மற்றவர்கள் எல்லோருடைய உரையுமே பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து பெறங்கிற அண்ணாவில இருந்து எல்லோருடைய உரைகளையும் கேட்டிருக்கிறேன். என்னன்னா, இன்றைய இளம் சமுதாயத்தை ஈர்க்கக்கூடிய வகையில்
இன்றைய அதாவது எல்லாருமே அதான் சொல்றாங்க, விஜய் கெத்துடா அவரு அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம். இந்த வெள்ளத்தனியர் தானே மலர் நீட்டம், இது மக்கள் ரசிக்கிறாங்க, அதனால தானே பேசுறாரு. ரொம்ப மக்கள் ரொம்ப சாந்தமா சாத்வீகமா பேசுறதை ரசிச்சா அரசியல் தலைமைகள் இப்படி பேச வேண்டிய தேவையே இருக்காது. இல்ல, நான் சத்துமுன்னு சொன்னேன்ல உங்கள்கிட்ட, தேர்தலின் போது, தேர்தல் பிரச்சாரங்களின் போது நிச்சயமாக கடுமையான விமர்சன கருத்துக்களை முன்வைப்பார்கள், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் தேர்தல் முடிந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஆட்சியின் மீது, மக்களின் மீது கவனம் செலுத்த வேண்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சு கவுச்சு காய போடுற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. தேர்தல் வருது அந்த மோட்ல தான் அவர் தொடர்றாரு. இப்போ இடைத்தேர்தல் வருது இல்ல, உள்ளாட்சி தேர்தலும் வருது இல்ல. ஆமா 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 ஆமா, அடுத்தடுத்து தேர்தல்கள் வருகிறது. தன்னுடைய இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் ஒரு 10 இடங்களாவது நிரந்தரமா தவேக தரப்புல வேணும் அப்படிங்கிற பார்வை இருக்கிறது. ஏற்கனவே திமுக மீது உள்ள அந்த மக்களின் கோபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவர்கள் பார்வையை திமுகவுக்கு எதிரான ஒரு உணர்வை, என்ன போக்கை, ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற பார்வையும் இருக்கிறது. அரசியல் என்று வந்துவிட்டால் எந்த நிலைமைக்கும் போவோம் அப்படிங்கிறதுக்கு திரு விஜய் அவர்களும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சான்றாக இருக்கிறார் அப்படிதான் பாக்குறோம். என்னன்னா, காலங்காலமாக தலைவர் காமராஜர் காங்கிரஸ் திமுக இருந்த போது இருந்த அந்த எதிர் நிலைப்பாடுகள், பிரச்சாரங்கள், அதை தொடர்ந்து புரட்சி திரு எம்ஜிஆர், திரு கருணாநிதி என்று அண்ணா திமுக என்று இருந்த அந்த அரசியல் நிலைப்பாடுகள், அதையெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் காரம், வேகம் இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து இது விஜயினுடைய பாணி அப்படிங்கிற மாதிரி தான் அவேகாவன் சொல்றாங்க. சட்டமன்றத்தில் கூட அவர் பேசிய போது அந்த உரை வீச்சு, அவருடைய உடற்மொழி என்பதா நான் யாருமே ரசிக்கல. பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க இடதுசாரிகள், ஐஎம்எல், விசிகா போன்றவர்களும் கூட இந்த அணுகுமுறை என்பது அவ்வளவு உகந்ததல்ல அப்படிங்கிற பொதுவெளி பார்வை இருக்கிறது. போக போக அவரும் ஒரு பக்குவ நிலைக்கு வருவார் என்று நம்பலாம் அறிகிறேன். நன்றி திரு துரைக்கண்ணா, தேங்க்யூ வெரி மச். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.